ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ உண்மையாலுமே நான் ஒரு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து டேரக்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேரக்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுறாங்க, ப்ரொடியூசர் ஆகிடுறாங்க, வந்து டேரக்டராக வந்து அவங்க வந்து ப்ரொடியூசர் ஆகிடுறாங்க. இப்போ வந்து சொல்லவே முடியல, எல்லாருமே இப்போ வந்து ஒரு தனக்குத்தானே ஒரு இதை எடுத்துருக்காங்க, ஒரு பவர் எடுத்துருக்காங்க. உண்மையுமே அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி அதை வந்து எந்த மாதிரி சொல்கிறேன்னு தெரியல, டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இடம் சொன்னால். ஸோ அவங்க வந்து ஆக்டராகவே நடிச்சிருந்துருக்கலாம், திடீர்னு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ அது அவங்களோட ஐடியா, அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த மூவி. ஸோ இது வந்து கிளிம்ஸ் ஆஃப் கடைசி உலக போர். நம்மளோட இப்போ பாதி அந்த பேரை கேட்கும் போதே ஒரு வெறி ஏறுதில்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உண்மையுமே அந்த ஒரு இப்போ பாதி அதை தமிழா அப்படின்னு சொல்கிறது ஒரு வைப் க்ரியேட் பண்ணோம். அவர் வந்து தனியாக இப்போ வந்து ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. ஸோ அந்த படத்தை வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, விஷுவலைஸர். அந்த படம் உண்மையுமே ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, உண்மையுமே ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்குது. ஸோ அதேமாதிரி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற படம். இப்போ வந்து ரீசெண்டாக ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். உண்மையுமே சொல்கிறேன், இந்த படம் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகி நிறைய பேருக்கு இம்பேக்ட் கொண்டு போய் சேர்க்குது, ஒரு பெரிய பிரச்சனையை கூட வந்து சேரும் இந்த படத்துக்கு. ஸோ பார்ப்போம் வாங்க, இன்றைக்கான வீடியோ கூப்பிட்டு வந்துருக்கு. நீங்கள் பேர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி, 1 2 3. சென்னை தான் நினைக்கிறது. தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசன்ஸ் என்னை இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு பிரதமரா நியமிச்சிருக்காங்க. அப்பா எனக்கு இன்னும் தமிழ் உயிரோடு தான் இருப்பான்னு தோணுது. என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவோம். ரீசெண்டாக வந்து இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபான் வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ், ஆக்டர்ஸ், எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டோரியை 590 மில்லியன் பீப்புள் வந்து அவங்கள ஸ்டோரியை வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு என்ன விஷயம்னு கூட தெரில. 590 மில்லியனுக்கு அதுக்கு அது ரீச் ஆகிருக்கு. ஆனால் அது உண்மையுமே நடந்த விஷயம் என்னன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். இது பேசலாம் என்னன்னு கூட தெரில. அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு போட்டிருந்தது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல வந்து அத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து இப்போ இருக்கிற இந்த படத்து கடைசி உலக போரை வந்து கரெக்டான சுச்சுவேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு பிளான் பண்ணி எடுத்தாரா இல்லை அது சடனாக கோயின்சிடென்ஸாக நடக்குதானே தெரில. அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டங்க. இங்கேருந்து இந்த நாட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மறுபடியும் அங்கேருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையை போய் சந்திச்சு பாவங்க அவ்வளோ மக்கள். அது இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க, அந்த மாதிரி ஒரு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி போகிறவங்களும் இருக்காங்க, இவன் மேலே நம்ம கீழே அப்படின்னு நினச்சி போகிற மக்களும் இருக்காங்க. அதுதான் உலகம். ஸோ வீடியோ வந்து இதோட பிடிச்சிக்கலாம். சாரி இதோ பேசி எங்கேயோ போயிட்டு உண்மையுமே சொல்கிற கடைசி உலக போர் வந்து இப்போ தமிழில் வந்து டைரக்ஷன் வந்து பின்னிருக்காரு. அது வந்து ஓப்பனிங் ஷாட் வந்து எனக்கு தெரிஞ்ச அது சென்னையில் ஏதோ ஒரு மெயின் ஏரியா மாதிரி தான் காட்டியிருக்காரு. ஒருவேளை அது சென்னையில் நடந்தால் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் காட்டியிருப்பாங்களாட்டுங்க. ஸோ பார்ப்போம். இதோட இப்போ தமிழோட 3வது படம். 2வது படம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் தான் எனக்கு வந்து ஒன்றுமே அந்த படத்தை வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இப்போ தமிழ் ரொம்ப பிடிச்ச ஆரம்பிச்சது. ஸோ வீடியோ கொடுத்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தமிழ் ஃபேன் தான். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். லெட்ஸ் பை ஃபார் ரியாக்ஷன்.